ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு நிலமகன் டைம் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு ஜிஎஸ்டி மந்த்லி ரிட்டர்ன் ஃபைலிங்கில் நம்ம பே பண்ணுறது மாதிரி இருந்துச்சுனாக்க ஆன்லைன் மூலமாக எப்படி பே பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ போகலாம். ஜிஎஸ்டி வெப்சைட்டில் லாகின் பண்ணி டைரெக்டாக ரிட்டர்ன் டேஷ்போர்ட் பேஜுக்கு வந்துடுங்க. வந்ததும் மந்த்லி ரிட்டர்ன் ஜிஎஸ்டிஆர் 3B அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதான் டூ யூ வாண்ட் டு நீல் ரிட்டர்ன் அப்படின்னு கேட்கும். நோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு மெசேஜ் வரும், க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3.1 இது வந்து நம்ம ஜிஎஸ்டிஆர் 1ல் என்ன ஃபைல் பண்ணுறோமோ அது ஆட்டோ பாப்புலேட் ஆகி வந்திருக்கோம், எல்லாம் கரெக்டாக வந்திருக்கா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் எலிஜிபிள் ஐடிசி இது நம்மளுடைய பர்ச்சேஸ்க்கான இன்புட் வந்து இதில் வரும். இது வந்து இதையும் வந்து நம்ம கிளிக் பண்ணி செக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துட்டு வெளில வந்துடுங்க. வெளில வந்ததுக்கப்புறம் சேவ் ஜிஎஸ்டிஆர் 3B அப்படிங்கிறத கிளிக் பண்ணி சேவ் பண்ணிவிடுங்க. சேவ் பண்ணதுக்கப்புறம் ப்ரொசீட் டு பேமெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதை மேலே வந்து கேஷ் லெட்ஜர் பேலன்ஸ் அப்படின்னு இருக்கும். இதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே வாங்க. கீழே வந்ததை இதில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் பாருங்கள் அடிஷ்னல் கேஷ் ரெக்கார்டு அப்படின்னு இருக்கு பாருங்கள். இதில் தான் வந்து நம்ம கட்ட வேண்டிய அமௌண்ட் வந்து காமிக்கும். இதை வந்து நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம், அதாவது எவ்வளோ அமௌண்ட் கட்டணும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இதில் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் செலான் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி டைரெக்டாக வந்து நம்ம பே பண்ணலாம். இல்லை மேக் பேமெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நம்ம வந்து பே பண்ணலாம். என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா கிரியேட் செலான் அப்படிங்கிறத கிளிக் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட்டுங்கிறத வந்து டைரெக்டாக காமிக்க. இதில் இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா மேக் பேமெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோன்னாக்கா போதுமான பேலன்ஸ் இல்லை செலான் கிரியேட் பண்ணிக்கலான்னு கேட்கும். இங்கே வந்து டைரெக்டாக செலான் கிரியேட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம கிளிக் பண்ணி நெக்ஸ்ட்டு போனோம்னா சிஸ்டம் காமிக்கும். அதுக்கப்புறம் நம்ம அங்கே கிளிக் பண்ணோம். இப்போ வந்து இதை கிளிக் பண்ணி காமிக்கிறேன். மேக் பேமெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுறது இதில் பாருங்கள் போதுமான பேலன்ஸ் இல்லை செலான் கிரியேட் பண்ணிங்களான்னு கேட்குது. எஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ண வேண்டியதான். கிளிக் பண்ணதை இப்போ வந்து இது பாருங்கள், இதில் அப்படியே கீழே வாங்க. கீழே வந்ததை பேமெண்ட் மோட் அப்படின்ட்டு பாருங்கள், இதில் இ பேமெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஜென்ரேட் செலான் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் செலான் சக்ஸஸ்ஃபுல்லி ஜென்ரேட்டட் அப்படின்னு வந்துடும். இதுக்கப்புறம் அப்படியே கீழே வாங்க. கீழே வந்தது நெட் பேங்கிங் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய பேங்க் எதுவோ அதை வந்து டிக் பண்ணிவிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை டிக் பண்ணிங்க. டிக் பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பேங்க் பேஜுக்கு போகும். இதில் பர்சனல் பேங்கிங்க கார்பரேட் பேங்கிங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய நெட் பேங்கிங் யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கேப்ஷா வந்து இந்த கட்டத்தில் டைப் பண்ணிவிட்டு லாகின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இது மாதிரி வரும். இது வந்து கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் வந்து திரும்பவும் ஒரு கன்ஃபார்ம் கேட்கும், கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் நீங்கள் பேங்க்கில் ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஓடிபி போகும். அந்த ஓடிபி இங்கே டைப் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் யுவர் பேமெண்ட் வாஸ் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துடும். வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகி பேமெண்ட் சம்மரிக்கு வந்துடும். யுவர் பேமெண்ட் இஸ் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் அப்படின்னு வந்துருச்சு. இதுக்கப்புறம் வியூ ரிசீப்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நம்ம இங்கேயே வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்து ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் டவுன்லோட் பண்ணிக்கிறேன் அப்படின்னாக்கா நம்ம டைரெக்டாக வந்து ஃபைலிங் போயிடலாம். இப்போ வந்து பாருங்கள் கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணாக்கா திரும்ப வந்து இதில் திரும்ப வந்து இந்த பேஜுக்கு வந்திருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப நம்ம வந்து மேக் பேமெண்ட் / போஸ்ட் கிரெடிட் லெட்ஜர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம். அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பே பண்ணியாச்சு. அதனால் அடிஷ்னல் கேஷ் ரெக்கார்டிலேருந்து யூட்டிலைசபிள் கேஷ் பேலன்ஸுக்கு மாறிடுச்சு அமௌண்ட்டு. ஏன்னா பே பண்ணதுக்கப்புறம் யூட்டிலைசபிள் கேஷ் பேலன்ஸுக்கு வந்துடும். இப்போ வந்து திரும்ப வந்து மேக் பேமெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அதாவது மேக் பேமெண்ட் போஸ்ட் கிரெடிட் டு லெட்ஜர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா டூ யூ வாண்ட் டு கண்டினியூன்னு கேட்கும். ஏற்கனவே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பே பண்ணுற மாதிரி இருந்துச்சு, அதனால் வந்து செலான் கிரியேட் பண்ணிங்களான்னு கேட்டது. இப்போ டூ யூ வாண்ட் டு கண்டினியூ அப்படின்னு கேட்குது சிஸ்டம். இப்போ வந்து எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்தீங்கன்னா ஆப்ஷன் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துடும். ஓகே கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் ப்ரொசீட் டு ஃபைல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி ஆஸ் யூஷுவலாக நம்ம வந்து ஃபைல் பண்ணுறது மாதிரி பண்ண வேண்டியது. அதாவது இடிசி சப்மிட் பண்ணி ஃபைல் பண்ண வேண்டியதான். இதுதான் வந்து ஆன்லைன், அதாவது ஜிஎஸ்டி மந்த்லி ரிட்டர்ன் ஃபைலிங்கில் பே பண்ணுறது மாதிரி இருந்துச்சுனாக்கா ஆன்லைன் மூலமாக பே பண்ணுற மெத்தடு. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி யாருக்கெல்லாம் வந்து பேமெண்ட் இருக்குது அவங்களாம் வந்து ஆன்லைன் மூலமாக ஈஸியாக பே பண்ணுறதுக்கு வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக விசிட் பண்ணியிருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.